வெல்கம் டு அட்மை லேர்னிங். இன்னைக்கு ஃபைலம் platyhelminthes பார்க்குறோம். அதை பேசிக்காக என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ளாட் வார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளாட்டி மீன்ஸ் என்னன்னா ப்ராட் ஆர் ஃப்ளாட்னு அர்த்தம். அதாவது இது வந்து பிக்சர்ஸ் பார்க்கும்போது புரியும், இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும், அதை வந்து பார்க்கும்போது புரியும். ஓகே, ஹெல்மின்றப்ப வார்ம் புழுன்னு அர்த்தம். வந்து இப்போ நம்ம வந்து எர்த் வார்மு இது எல்லாம் பார்க்கும்போது வார்ம்ஸ் வந்து என்னென்ன பண்ணுதுன்றதை இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆல்ரெடி அது வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து வந்து ஃப்ளாட்வார்ம் பேசிக்காக எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், இப்படி இருக்கா. இது வந்து என்னென்னா ஃப்ளேம் செல்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து நம்ம பேராக்குள்ள பார்க்கும்போது புரியும். இந்த ஃப்ளேம் செல்லுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து வந்து இது வந்து வேஸ்ட் ஃப்ளூயிட், அதோட எக்ஸ்க்ரீஷனு. அப்புறம் வந்து இது வந்து ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் பண்ணி இங்கே வந்து வேஸ்ட் ஃப்ளூயிட் வச்சுருக்கு. அடுத்து வந்து சிலியா வந்து வச்சுருக்கு. ஓகேவா. அடுத்து வந்து இது வந்து டியூபிள். இது பேசிக்கான ஸ்ட்ரக்சர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து இப்போ நம்ம பேராக்குள்ளே போகலாம். தே ஹாவ் ஏ டோர்சோ வென்ட்ரலி, அதாவது டார்சல் அப்படின்றப்ப முதுகு பகுதியும், வென்ட்ரல்ன்றது வந்து வயிற்று பகுதி. இது எடுத்தும் பார்த்தப்ப இதே மாதிரி தான் வந்துச்சு. அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து டோர்சோ வென்ட்ரலி ஃபிளாட்டன்னு சொல்றாங்க. அதாவது இது எப்படி இருக்கும்னா அப்பர்ல இருந்து லோயர் வரைய ஃபிளாட்டா இருக்கும். ஓகேவா. இது வந்து அப்படி ஃபிளாட்டா மொத்தமாவே ஃபிளாட்டா இருக்கும்ன்றத சொல்றாங்க. ஓகே, பாடி வந்து அப்படி இருக்கா. அண்ட் ஹென்ஸ் கால்டு ஃபிளாட்வார்ம். அதனால தான் இது வந்து ஃபிளாட்வார்ம்னு சொல்றோம். தீஸ் அனிமல்ஸ் ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். இப்போ பைலேட்ரி சிமெட்ரிக்கல்னா என்னன்னா, இப்போ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சர்க்கிள் இருக்குன்னா இது கரெக்டாக சென்ட்ரு பிளெயின்லேருந்து நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா ரெண்டு ஹாஃப்ஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். சென்ட்ரு பிளெயின் மூலமாக பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு ஹாஃப்ஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. அதனால் இதை வந்து பைலேட்ரல் சிமெட்ரிக்கல்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஆர்கானிசம் வந்து நீங்கள் ரெண்டாக பிரிக்கும் போது ரெண்டு சைடும் வந்து ஒரே மாதிரி இருக்கும், எதர் சைடும் ஒரே மாதிரி இருக்குன்றது தான் அர்த்தம். இப்போ வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக்ன்றப்ப இப்போ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் வந்து எப்படி சொல்லலாம்னா அது வந்து அவுட்டர் எக்டோடர்ம் இருக்கும், இன்னர்ல வந்து எண்டோடர்ம் இருக்கும், அண்ட் மிடில் வந்து மீசோடர்ம் இருக்கும். இது வந்து ஒரு இமேஜ் மூலமா புக்ல கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டர் வந்து ஸ்கின்னு, ஹேரு, கட், லங்கு, மசில், போன் இந்த இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா சொல்லும். ஓகேவா. இது வந்து எப்பயுமே வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக்ன்றது என்னன்னா ஆர்கன் லெவல் ஆஃப், அதாவது ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் பண்ணும். அதனால தான் இது வந்து சொல்றாங்க பேசிக்ல. ஓகேவா. அடுத்து வந்து இப்போ அக்கோலமேட்டுன்றப்ப என்ன அர்த்தம்னா அது வந்து ஒரு பாடி கேவிட்டியை, ஆல்ரெடி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், பாடி கேவிட்டி வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்தில் பார்த்துருக்கோம், போரிஃபெரால பார்த்துருக்கோம். போரிஃபெரால ஸ்பாஞ்சஸ்க்குலாம் இருந்துச்சுல, அந்த இது வந்து இதில் ஆப்சண்ட்டாக இருக்குது. அதனால் இது வந்து அக்கோலமேட்டுன்னு சொல்கிறோம். வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் இது வந்து எப்படின்னா ஹையஸ்ட் அனிமல்ஸ் எல்லாருமே வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுறோம். ஆர்கன் சிஸ்டம் தான் நம்மளுக்குமே இருக்குது. ஓகேவா. தே ஷோ மாடரேட் செப்பலைசேஷன். செப்பலைசேஷன்ன்றது என்ன அர்த்தம்னா எவல்யூஷன் நடக்கும் போது என்ன நடக்குதுன்னா செப்பலைசேஷன்றப்ப எவல்யூஷன் நடக்குது. அந்த டைம்ல வந்து அதுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னா இன்ஜெனலாக இப்போ வந்து எர்த் வார்முக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து இப்படி வார்ம் இருக்குன்னா வார்ம் இருக்கு. ஓகே, முன்னாடி இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஆன்டீரியர்னு சொல்லுவோம். பின் சைடை வந்து என்ன சொல்றோம்னா போஸ்டீரியர்னு சொல்றோம். அதே மாதிரி எர்த்துவாம் மாதிரியே தான் மோரோவர் அப்படியே தான் இருக்கு. முன்னாடி வந்து ஆன்டீரியர்ல என்னன்னா இது ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்றதுனால இது என்னன்னா பிரெயின் வந்து அதாவது நியூட்ரல் எதுவும் அதே மாதிரி சென்ஸ் பண்ற ஆர்கனையே என்ன பண்ணியிருக்குன்னா ஆன்டீரியர் ஹெட்ல வந்து வச்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து எப்படின்னா பிரெயின் அண்ட் இதெல்லாம் இருக்கு, சென்ஸ் பண்ற ஆர்கன்லாம் அதுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ஆன்டீரியர் எண்டுன்னு சொல்லுவோம், இது வந்து போஸ்டீரியர் எண்டு. ஓகேவா. அண்ட் யூனிடைரக்ஷனல் மூமெண்ட். ஓகே, யூனிடைரக்ஷனல்ல தான் அது வந்து மூவ் ஆகுது. ஓகே, தே ஆர் மோஸ்ட்லி எண்டோ பேரசைட். அதாவது எண்டோ பேரசைட்ன்றப்ப ஹோஸ்டோட செல்குள்ள வந்து, அதாவது ஹோஸ்டோட இன்சைட்ல வந்து என்ன பண்ணோம்னா இது வந்து வாழுது. ஓகேவா. ஆஃப் அனிமல்ஸ். அனிமல்ஸ்ன்றப்ப எதா வேணா இருக்கலாம், ஹியூமனா இருக்கலாம் அண்ட் அனிமல்ஸாகவும் இருக்கலாம், இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகே, ஹூப்ஸ் அண்ட் சக்கர்ஸ் அப்படின்றப்ப ஹோஸ்டோட ஆர்கன் ஹூக்ஸ்ன்றப்ப ஹோஸ்டோட, அதாவது இதை அஃபெக்ட் பண்ண போதோ இல்லை ஒரு
ஒருத்தவங்கள வாழுது. அது பாரசைட்னால என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு ஆர்கானிசம் வச்சுதான் அதோட தன்னோட லைஃப் வந்து ஓட்டும். ஓகேவா? அப்போ வந்து ஹூக்ஸ்ன்றப்ப என்ன அர்த்தம்னா அதோட ஆர்கன் இருக்குல்ல, ஹோஸ்டோட ஆர்கன், அதை வச்சு இது வந்து என்ன பண்ணும்னா நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கும். அண்டு சக்கர்ஸ்ன்றப்ப டிஷ்யூ இருக்கு பார்த்தீங்களா, ஆர்கனோட டிஷ்யூ, அதுட்ட அந்த அந்த விஷயத்துல இருந்தும் என்ன பண்ணுதுன்னா அது வந்து அப்சர்வ் பண்ணிக்குது நியூட்ரியன்ட்டை. ஓகேவா? அதோட ஃபுட்டுக்காக அதை எடுத்துருது. ஓகே, ஆர் பிரசன்ட் இன் தி பேரசைட்டிக் ஃபார்ம்ஸ் அண்ட் சர்வ்ஸ் அஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஓகே, ஆர்கனோட அட்டாச் ஆகி இது வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுது. ஓகே, இந்த நியூட்ரியன்ஸ் ஆஃப்லாம் எடுத்துருது அப்படின்றது ஈஸியாக நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் சொன்னப்ப அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவல்யூஷன் அப்போ அதோட நியூட்ரல் அண்ட் சென்ஸ் ஆர்கன்லாம் இதாச்சுன்றது எழுதி வச்சுக்கோங்க. எண்டோ பேரசைட்ன்றதுக்கும் நம்ம அர்த்தம் சொன்னோம்ல, அது வந்து இன்சைடு ஹோஸ்ட்ன்ற மாதிரி நீட்டாக குட்டி குட்டியாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஈஸியாக இருக்கும். அடுத்து, தேர் பாடி இஸ் நாட் செக்மெண்டட். அதுக்கு வந்து எப்படின்னா செக்மெண்ட், அது செக்மெண்ட்ன்றப்ப எர்த்வாமுக்கு இருந்துச்சா அதே மாதிரி மோர் ஓவர் அது மாதிரியே தான் இருக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இது வந்து ஏதோ ரிலேட்டடா இருக்கு. ஓகேவா? இப்போ அது வந்து இப்படி இருக்குன்னா செக்மெண்ட் வந்து இப்படி இருக்கு. ஓகேவா? இது வந்து எப்படின்னா செக்மெண்டடா இல்லை, ஆனால் வந்து ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இது வந்து செக்மெண்டட் அதாவது மாதிரி இருக்கு, அவ்வளோதான். சூடோ செக்மெண்டேஷன் அப்படின்னா ஃபால்ஸ் செக்மெண்டேஷன் அர்த்தம். சூடோனாலே ஃபால்ஸ். ஓகேவா? அதே மாதிரி யூன்றப்ப அதாவது இ அண்ட் யூன்னு சொல்லும் போது இது என்னன்னா ட்ரூன்னு அர்த்தம். இது வந்து சயின்டிஃபிக்கா நம்ம வந்து இதை வச்சுக்கணும். ஓகே, இது வந்து சியூடோன்றப்ப ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். இப்போ ஃபால்ஸ்ன்றதுனால இது செக்மெண்டேஷன் வந்து ஃபால்ஸாக தான் இருக்கு. அண்ட் சும்மா ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இது வந்து செக்மெண்டடா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டே தவிர இது செக்மெண்டட் கிடையாது. அடுத்து வந்து சம் ஆஃப் த பாரசைட்டிக் ஃபிளாட்வார்ம்ஸ் அப்சர்வ் நியூட்ரியன் டைரக்ட்லி ஃப்ரம் த ஹோஸ்ட். ஓகேவா? இதே மாதிரி என்ன பண்ணுதுன்னா ஹோஸ்ட்ன்றவங்க இப்போ வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கோ இல்லை அனிமல்ஸோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா அப்சர்வ் நியூட்ரியன்ஸை எடுத்துருது த்ரூ தேர் பாடி சர்ஃபேஸ் மூலமா. அது வந்து என்ன பண்ணுதுன்னா பாடி சர்ஃபேஸ்ல வந்து உட்கார்ந்து அது வந்து எடுக்குதுன்றத அவங்க வந்து சொல்றாங்க நம்மளுக்கு புரியறதுக்காக. ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து flatworms like liver fluke have an incomplete digestive system. இப்போ incomplete digestive system சிங்கிள் ஓப்பனிங்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது எஸ்ஓன்னு வச்சுக்கோங்க. சிங்கிள் ஓப்பனிங் அதாவது இது வந்து ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறது, இன்ஜெஸ்ட் பண்ணுறது அண்ட் எக்ஸ்க்ரீட் பண்ணுறது, வெளியேற்றுறதுக்கும் வந்து ஒரே ஓப்பனிங்கை தான் யூஸ் பண்ணுது. ஓகேவா? இப்போ கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா உங்களுக்கு வந்து தனியாக மவுத் இருக்கும் அண்ட் ஆனியூஸ் இருக்கும். இதில் வந்து எப்படின்னா மவுத் அண்ட் ஆனியூஸை ஒரே ஓப்பனிங் தான் வந்து யூஸ் பண்ணுது. இப்போ வந்து வார்ம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஓகேவா? இந்த ஓப்பனிங்கே வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுது, ஃபுட்டை வந்து வெளியேற்றுறதுக்கும் யூஸ் பண்ணுது. நம்ம ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஓகே, ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்கிரீட்டரி செல்ஸ், அதை வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்னா ஃப்ளேம் செல்ஸுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ காட்டுறேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா ஒரு மாதிரி. ஓகே, இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஃப்ளேம் செல்ஸ் இருக்கு. ஓகேவா? இது வந்து எஸ்கிரீட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணுது. இப்போ வந்து அந்த பேராக்குள்ள போயிடலாம். இதை வந்து என்னன்னு சொல்றாங்க, எஸ்கிரீட்டரி செல்வ். ஓகே, எஸ்கிரீஷன்னால என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபுட்டை வெளியேற்றுறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஹெல்ப் இன் ஆஸ்மோ ரெகுலேஷன். ஆஸ்மோ ரெகுலேஷன்றப்ப வாட்டர் அண்ட் சால்ட்டை வந்து பேலன்ஸ்டாக அது பாடி, ஒரு சின்ன புழு வந்து தன்னை வந்து எப்படி வந்து பேலன்ஸ்டாக வச்சிருக்குன்னு பாருங்க. இதுலேயே வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் அனிமல்ன்றதுனால இது வந்து ஆர்கனிசம்ன்றதுனால இதுக்கு எவ்வளோ வந்து பவர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குன்னா, இப்போ எஸ்கிரீட்டரி செல்ஸ் இருக்கு, ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் எல்லாத்தையும் வந்து இதில் சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட் மோனோஷியஸ்ன்றப்ப எப்படின்னா இது வந்து எப்படின்னா செக்ஸ் ஆர்கன் வந்து மேலும் ஃபீமேலும் வந்து ப்ரெசன்ட் இன் சேம் ஆர்கானிசம். ஓகேவா? இண்டிவிஜுவலா இதுக்குள்ளேயே வந்து என்னென்ன இருக்குன்னா மேல் செக்ஸ் ஆர்கனும் இருக்கு அண்ட் தென் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனும் இருக்குன்றத சொல்றாங்க. ஓகே, ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னலா நடக்குது. ஃபெர்டிலைசேஷன் வந்து பாடிக்குள்ள, அதோட பாடிக்குள்ள தான் நடக்குது. அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் த்ரூ லார்வல் ஸ்டேஜஸ், அதாவது மிராசீடியம் இது அந்த வந்து லார்வலோட ஸ்டேஜஸ். ஓகேவா?
மிராசீரியம், ஸ்போரோசிஸ்ட் அண்ட் ரெடியா அண்ட் செர்காரியா அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஓகே, இப்போ லார்வல் ஸ்டேஜ் இருந்தால் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டைரக்ட் எதுன்னு சொல்லுவோம், டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ஆல்ரெடி பார்த்ததுனால சொல்கிறேன். ஓகே, பாலிஎம்ப்ரியானி இஸ் காமன் இன் சம் ஃப்ளாட்வார்ம்ஸ். ஓகேவா, பாலிஎம்ப்ரியானின்றப்ப ஒரே ஒரு ஃபெர்டிலைஸ்ட் எக் இருக்கும், அதை வந்து எப்படின்னா இது மூலமா நம்மளுக்கு எவ்வளோனா ரெண்டு அண்ட் அதற்கும் மேற்பட்ட எம்ப்ரியோஸ் வந்து கிடைக்குது. அதாவது மோர் எம்ப்ரியோஸ் கிடைக்குது. ஒரு சிங்கிள் ஃபெர்டிலைஸ்டு எக் மூலமா நம்மளுக்கு வந்து நிறைய எம்ப்ரியோஸ் வந்து கிடைக்குது. இதை வந்து என்னன்னு சொல்றோம்னா பாலி எம்ப்ரியானின்னு சொல்றோம். ஓகே, லிவர் ஃப்ளோக்ஸ் வந்து சொல்றாங்க. சம் மெம்பர்ஸ் லைக் பிளனேரியா ஷோ ஹை ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி, அதுக்கு அதிகமாக இருக்கு, நிறைய வந்து ப்ரொஜனியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே, ப்ரொஜனின்றப்ப அதோட வந்து குட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க, குழந்தைகள் அதோட இதெல்லாம் சொல்றாங்க. அடுத்து வந்து இப்போ வந்து பிளனேரியான்னு பார்த்தோம்னா ஹை ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி உள்ளவங்க வந்து இந்த பிளனேரியா. ஓகேவா, பிளனேரியா இருக்கு பாருங்க. ஓகே, ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து பார்க்கும் போது எப்பயுமே இந்த ஆர்கானிசம்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஓகேவா, ரொம்ப ஃப்ளாட்டாக லோயர் அண்டு அப்பர் வரையும் வந்து அது வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி லிவர் ஃப்ளூக்கு இது வந்து டேப் வார்ம். ஓகேவா, இதெல்லாம் ப்ராக்டிக்கல் வரும்போது டேப் வார்ம்லாம் பார்ப்பீங்க. ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு அடுத்து வரப்போகிற வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணால். தேங்க்யூ.